ஹார்ட் பீட்ஸ் 2016க்கு அப்புறம் இப்போ தான் இந்த மாதிரி ஒரு மேடை உங்கள் எல்லாரையும் நான் வந்து சந்திக்கிறேன். எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஸோ நன்றியிலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றியிலேருந்து ஆரம்பிக்கணும்னா ஃபஸ்ட்டு என் தாத்தா பாட்டிக்கு தான் நான் நன்றி சொல்லணும். அதாவது தாத்தா பற்றி நான் நிறையா பேசியிருக்கேன், நிறைய இடத்துல பாட்டியை பற்றி வந்து பேசணும்னு ஆசைப்பட்றேன். இங்கே இந்த ஸ்டேஜில் நான் நிற்கிறேன்னா, இந்த இந்த மாதிரி வந்து எப்படி சொல்கிறது, இப்படி நிற்கிறேன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னோடய பாட்டி மட்டும்தான். இந்த எவன் படம் வந்து 2016 ஒரு ஸ்டேஜில் ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் நடந்த ஒரு சின்ன வந்து ஒரு பிரச்சனைனால இந்த படம் வந்து நின்று போகும்போது என் பாட்டி என்னை கூப்பிட்டு, என் பேரன் நடிக்கிற படம் எந்த ஒரு காரணத்துக்காகவும் வந்து நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த டைம்லேயே வந்து 30 லட்ச ரூபா டைரக்டரை கூப்பிட்டு காசு கொடுத்து இந்த படத்தோட ஷூட்டிங்கை வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்காக அவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அதனால் வந்து அவங்க இல்லைன்னா கண்டிப்பாக இந்த படம் இல்லை, இந்த ஸ்டேஜ் இல்லை, நானும் இல்லை. இந்த டீம் பற்றி சொல்லணுன்னா ஃபஸ்ட்டு துரைமுருகன் சார், ஃபஸ்ட்டு இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு வந்து மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது எல்லாம் நினைக்கிறாங்க இவன் வந்து புலமை பித்தனோட பேரன், இவன் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிடலாம். அப்படிலாம் கிடையாது. நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு, அதாவது 2012 வந்து நான் நடிக்கணும்னு முடிவு பண்ணி நான் கூத்துப்பட்டில் போய் நடிப்பு கற்றுக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 200 ஸ்டேஜ் பிளே கிட்ட பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ என்ன 2023, ஸோ 13 கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 11 வருஷம் ஆகுது. இப்போ தான் என்னோடய 2வது படத்தோட ரிலீஸ் அனௌன்ஸ்மெண்ட்டே வந்திருக்கு. ஸோ வந்து உங்களுக்கு தெரியணும் நான் எங்கேருந்து வந்திருக்கேன், எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று ஆக்சுவலாக வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் வந்து இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டே அனௌன்ஸ் பண்ணோம். ஸோ வந்து இன்றைக்கி ப்ரெஸ் மீட் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முந்தானேத்து தான் வந்து டிசைட் பண்ணோம். என் பிஆர்ஓ கிட்ட சொன்னேன். என் பிஆர்ஓ சொன்னாங்க, சார் உங்களுக்கு யாரை சார் கூப்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்ன 2 பேர் அவங்க இங்கே வந்திருக்காங்க. ஒன்று என்னோடய அண்ணன், பவர் ஸ்டார் அண்ணன். அவரை வந்து நான் முதல் வந்து 2012 பார்த்தேன். எனக்கு வந்து சேது அண்ணா வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். நானும் சேது அண்ணா வந்து ஜிம்மெட்ஸ். ஸோ வந்து கண்ணா லட்டு தின்ன ஆசையாக படம் பண்ண போதுலேருந்து எனக்கு அண்ணனை தெரியும். அண்ணா ஷூட்டிங்க்கு போயிருக்கேன், எல்லாமே பார்த்துருக்கேன். அண்ணன் வந்து இப்போ சொல்லிகிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி வந்து பத்திரிக்கைக்காரங்களாம் வந்து என்னை பற்றி வந்து இந்த மாதிரி அவதூறு பரப்புறாங்க, இந்த மாதிரி நான் செத்துட்டேன்னு போடுறாங்க அது இதுன்னு சொல்லிட்டு. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அண்டர்டேக்கர்னு ஒரு WWE சூப்பர் ஸ்டார் இருக்கார். அவர் வந்து 7 வாட்டி செத்துட்டதா வந்து பொழைச்சி வந்தாருன்னு சொல்லி எழுதுனாங்க. இதுதான் உலகத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு மித். ஸோ இன்னமும் அவர் வாழ்ந்துட்டு தான் இருக்கார். அதனால் வந்து நீங்கள் வந்து 100 வயசு இல்லை 200 வயசு வாழ்வீங்க. உங்கள் லத்திகா படம் எப்படி வந்து 365 நாள் ஓடிச்சோ அந்த மாதிரி 200 வயசு நீங்கள் வாழ்வீங்க. உங்களுக்கு வந்து உங்களோட 175வது பிறந்த நாளைக்கு வந்து என்னோடய வாழ்த்துக்கள் இப்போயே தெரிவிச்சுக்கிறேன் நான். அதனால் வந்து அண்ணா வந்து 2012 வந்து நான் எப்படி பார்த்தனோ அதோட இப்போ மாசா ஸ்டைலாக கெத்தாக தான் இருக்காங்க. நான் அண்ணா வந்தோன்னு சொன்னேன், என்ன நான் 10 வருஷம் ஆகுது இன்னும் இப்படி இருக்கீங்க இவ்வளோ மாதம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அதை பற்றிலாம் நீங்கள் எதுவுமே கவலைப்படாதீங்கன்னா எப்போயுமே நீங்கள் மாசாக தான் இருப்பீங்க. அப்புறம் சனம் ஷெட்டி அவங்க வந்துட்டு ஆக்சுவலாக அவங்க போன அதே சீசனுக்கு வந்து நான் பிக் பாஸ் வந்து போயிருக்க வேண்டியது. எல்லாமே ஃபைனலைஸ் ஆகி கடைசி நிமிஷத்தில் வந்து என்னால் வந்து போக முடியாமல் போச்சு. ஸோ அந்த சீசன் வந்து நான் ரொம்ப வந்து உன்னிப்பாக வந்து ஒரு நாள் கூட விடாமல் வந்து கவலையோடு பார்ப்பேன். அப்படி இருக்கும்போது என் வீட்டில் நான் சொல்லிகிட்டே இருப்பேன். என் வீட்டில் எனக்கும் என் சிஸ்டருக்குலாம் வந்து சண்டை வரும் அப்பப்போ, யார் இந்த சீசன் ஜெயிப்பாங்க, யார் வந்து பெஸ்ட்டு கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து என்னோடய தங்கச்சி வந்து வேறு ஒருத்தங்களோட பேர் சொல்லும் போது நான் வந்து அதாவது வந்து அந்த சீசன் முடிஞ்சும் நான் சொன்ன ஒரே ஒரு பேர் வந்து சனம் ஷெட்டியோட பேர் மட்டும்தான். எனக்கு அவங்கள அவ்வளோ பிடிக்கும். அவங்களோட கட்ஸ் ஆகட்டும், அவங்க பண்ண விஷயங்களாகட்டும் எல்லாமே எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ நான் இந்த 2 பேர் தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பிஆர்ஓ கிட்ட சொன்னேன். அதே மாதிரி நான் ஃபோன் பண்ண உடனே 2 பேருமே வந்து ரொம்ப கைண்டாக நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்காக வந்து நடத்தி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ அழகாக பேசி எனக்காக இவ்வளோ நேரம் உட்காந்துருந்துருக்காங்க. உங்கள் அண்ணா உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ், சனம் உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஸோ நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான், நான் ஜெயிப்பனா தோப்பனா அப்படின்ற விஷயம் யாராவது என்னை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கும் ஆப்ஷன் இருக்குது, தோக்கிறதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. ஆனால் நான் என் வாழ்க்கையில் சப்போஸ் தோத்துட்டேன்னா அது என்னோட முடிஞ்சிடும். ஆனால் நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன். அப்படி நான் ஜெயிக்கும் போது அந்த வெற்றிக்கு காரணம் 2 பேர், என்னோடய தாத்தா, இன்னொன்று என்னோடய பாட்டி. இவங்களா மட்டும்தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து எனக்காக பண்ண விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் நஞ்சம்லாம் கிடையாது.
நான்லாம் வந்து அவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன் லைஃப்பில், அவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்கேன், வீட்டுக்கு அடங்க மாட்டேன். அதாவது 9th படிக்கும் போதே வந்து பைக் வாங்கி தரணும்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க மீன் தொட்டியை உடைக்கிறது, அவ்வளோ பிரச்சனை பண்ணுறது, ஸ்கூலை பங்க் பண்ணுறது, ஸ்கூலை விட்டு நின்றுட்டேன். ஒரு வாட்டி என் தாத்தா கூட்டு போய் பிரின்சிபல்கிட்ட சொல்லி ஸ்கூலில் விட்டுட்டு வருவாங்க. பட் நான் என்ன பண்ணுவேன், அடுத்தது மறுபடியும் பைக் வாங்கி தரணும்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணியிருப்பேன். இங்கே உட்காந்துருக்காரு கருப்பு கோட்டு போட்டு ஒரு சித்தப்பா, அவர் தான் வந்து என் தாத்தா பாட்டிகிட்ட வந்து சண்டை போட்டு, இல்லை பரவாயில்ல அவனுக்கு பைக்கை வாங்கி கொடுத்துருங்க, அவன் அதை தான் ஆசைப்படுறான், அதை வச்சு அவன் என்ன ஆகணும்னு நினைக்கிறானோ அவன் ஆகட்டும்னு சொல்லிட்டு எனக்கு அந்த பல்சர் பைக்கை வாங்கி கொடுத்தாங்க. அதுலேருந்து தான் வந்து என்னோட கெரியரே வந்து ஸ்டார்ட் ஆச்சு, என்னோட எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. சாதாரணமாக இருந்த ஒரு பையன் இன்னைக்கு உங்கள் முன்னாடி ஒரு ஹீரோவாக நிற்கிறேன் அப்படின்னா, என்றைக்குமே நான் வந்து சினிமாவில் ஹீரோவாக இருக்கணும்னு ஆசைப்பட்டதே கிடையாது. நான் ரியல் லைஃப்பில் ஹீரோவாக இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டிருக்கேன். அப்படி வந்து நான் ரியல் லைஃப்பில் ஹீரோவாக இருந்திருக்கேன் ஒன்ஸ் அப்பான் அ டைம். அதாவது நான் ரேஸ் ஓட்டிக்கிட்டு இருந்த அந்த டைம், அந்த நாட்கள். ஸோ நான் பண்ண ரெக்கார்ட் 2009 வந்து பண்ண ரெக்கார்டு வந்து இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப பெருமையோடு சொல்லிக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் வந்து அதை வந்து பிரேக் பண்ண முடியலை. நான் போன வருஷம் கூட வந்து ஒரு கின்னஸுக்கு மறுபடியும் ட்ரை பண்ணேன். நான் பண்ண கின்னஸ் ரெக்கார்டை வந்து நானே வந்து உடைக்கணுன்றதுக்காக ட்ரை பண்ணேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து இந்த கொரோனா டைமில் பண்ண முடியாமல் போயிடுச்சு. பட் கண்டிப்பாக நான் திரும்ப அதை பண்ணுவேன். ஸோ அதுதான் அங்கேருந்து ஆரம்பித்து நான் லைஃப்பில் வந்து என் தாத்தா பாட்டி வந்து எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கேன். அவங்கள வந்து அவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கேன், கொஞ்சம் நஞ்செல்லாம் கிடையாது. ஆனால் அதெல்லாம் தாங்கி, ஏன்னா எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா பைக் ஆக்சிடெண்ட்டில் தான் வந்து இறந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பயம், என்னடா இவனும் வந்து அவங்க அப்பா மாதிரியே வந்து பைக் ஓட்டுறானே, இதெல்லாம் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதெல்லாம் வந்து நான் ஒரு டைமில் வந்து நானே புரிஞ்சேன். என்னோட கேரக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாராவது வந்து என்னை உட்கார வச்சு அறிவுரை சொன்னீங்கன்னா எனக்கு ஏறாது மண்டையில். எனக்கா தோணும் திடீர்னு ஒரு நாள், திடீர்னு நானே வரும் அந்த மாதிரி. ஸோ அப்படி முடிவெடுத்து தான் நான் சினிமாவில் நடிக்கணும்னு வந்தோன்னா நான் நினச்சிருந்தேன் என் தாத்தாட்ட போய், தாத்தா எனக்கு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகாக கேட்டுருந்துருக்கலாம். பட் அதை நான் பண்ண கிடையாது. நான் வந்து என் தாத்தா எப்படி ஸ்க்ராட்ச்லேருந்து வந்தாங்களோ அதே மாதிரி நானும் ஸ்க்ராட்ச்லேருந்து தான் வரணும் அப்படின்னு சொல்லி ஃபிலிம் டெக்னாலஜி ஃபிலிம் கோர்ஸ் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து ஜெயராவ் மாஸ்டர்கிட்ட தியேட்டர் லேபில் வந்து நடிப்பு கற்றுக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 200 ஸ்டேஜ் பிளே மேலே பண்ணி, அதுக்கப்புறம் வந்தது தான் எனக்கு பள்ளிக்கூடம் போகாமலே சான்ஸ். அதில் வந்து 100 பேர் ஆடிஷன் பண்ணாங்க, என்னோட சேர்ந்து 100 பேர் ஆடிஷன் கொடுத்தோம். அதுலேருந்து 50 பேராக செலக்ட் ஆகி, அதுலேருந்து 10 பேர் செலக்ட் ஆகி, அதுலேருந்து அந்த படத்தோட ஹீரோவாக செலக்ட் ஆகி, அப்படி வந்த படம் தான் அது. எவன் படமும் அதே மாதிரி தான். அந்த படத்தில் கிடைச்ச நல்ல பேர்னால எனக்கு கிடைச்ச படம் தான் எவன். ஸோ ஒருபோதும் வந்து இந்த பேனரில் வந்து, இந்த எவன் பேனரில் வந்து என்ன சொல்கிறது, அந்த புகழேந்தி ப்ரொடக்ஷன்ஸ் இருக்குன்னு நான் என்றைக்குமே நினச்சது கிடையாது. என்னென்னா, இந்த படத்தோட ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் இருந்த மனசு தாபத்தினால கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்களாக இந்த படம் ரிலீஸ் ஆகாமல் இருந்த ஒரே ஒரு காரணத்துக்காக, நான் நடித்த படம், என் தாத்தா வந்து கிளாப் போர்டு அடித்து வச்சு தொடங்கின படம், என் பாட்டி வந்து ஹெல்ப் பண்ணி கிட்டத்தட்ட ஷூட்டிங் முடிக்க வச்ச ஒரு படம் வந்து எந்த காரணத்துக்காகவும் நின்று போயிடக்கூடாதுன்றதுக்காக நானே இப்போ எங்கள் ப்ரொடக்ஷனில் வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறோம். உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் எனக்கு வந்து ரொம்ப தேவை. ஏன்னா வந்து ஒருத்தங்களை ஆக்கிறதும் அழிக்கிறதும் எல்லா சக்தியும் வந்து உங்ககிட்ட தான் இருக்குது, பத்திரிகை நண்பர்களான உங்ககிட்ட தான் இருக்குது. ஸோ உங்களோட எல்லா சப்போர்ட்டும் எனக்கு வந்து எப்பயும் போல் தேவை. அண்டு தாத்தா பற்றி சொல்லணுன்னா, இவ்வளோ நேரம் படப்படன்னு பேசிட்டேன், அவரை பற்றி பேசுனா அப்படின்னு நடுங்க கையில். தாத்தா பற்றி எவ்வளோ பேர் எவ்வளோ விஷயம் சொன்னாங்க. நான் வந்து தாத்தா கிட்ட வந்து கற்றுக்கிட்ட ஒரு மிகப்பெரிய விஷயம் நம்பிக்கை. அதாவது உங்கள் எல்லாருக்கும் வந்து இந்த நிறைய பேருக்கு இந்த கதை தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு இந்த கதை தெரிஞ்சிருக்காது. ஸோ நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். 1975 பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பையன் வந்து வீட்டில் வந்து நம்ம அப்பு தெருவில் இருக்க நம்ம வீட்டில் வந்து உட்காந்துட்டு, இந்த மாதிரி வந்து தாத்தாவை பார்க்கணும், புலமை பித்தன் ஐயாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து தாத்தா கிட்ட இருந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து, இல்லை அவர் வந்து ஐயா வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க, செக்ரட்டரியேட் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெடி ஆகிட்டு இருக்காரு, கொஞ்சம் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு, யாரோ சின்ன பையன் ஏதோ ஒரு ஃபேனோ இல்லை வேறு யாரோ ஒரு நார்மலான ஒரு பையன் வந்து உட்காந்துருக்கான்னு நினச்சி கொஞ்சம் இல்லை ஃபைன் ஆல் குட். அதனால் வந்து அவரை வந்து கொஞ்சம் தட்டி கடிச்சு அப்படி உட்கார வச்சிடறாங்க ஒரு 2 மணி நேரம். தாத்தா வந்து கிளம்பி வெளில வரும்போது, யார் தம்பி யாரை பார்க்கணும் அப்படின்றாரு. அப்போ இவர் எந்திரிச்சு தான் யாருன்றதை சொல்கிறாரு. சொன்னோன்னா தாத்தா வந்து அப்படியே கொலை நடுங்கி போயிட்டு அங்கே இருக்கிறவங்கள கூப்பிட்டு, அந்த செக்யூரிட்டி கார்டை கூப்பிட்டு ஒரு அறை விடுறாரு பலார்னு. யார் என்னன்னு தெரியுமா, யார் என்னன்னு கேட்காம கூட இப்படி தான் வெயிட் பண்ண வைப்பீங்களா அப்படின்னு சொல்கிறார். அது யாருன்னு கேட்டிங்கன்னா வேறு யாருமே இல்லை, நான் தலைவன்னு சொல்லக்கூடிய 2 பேர். ஒன்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இன்னொன்று தமிழன்னு இந்த உலகத்தில் வந்து ஒருத்தனும் சொல்லிட்டு கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அந்த தமிழனுங்களோட ஹீரோவாக இருக்கக்கூடிய என்னோட தலைவர் பிரபாகரன்.
அந்த 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 பிரபாகரன் என்னோட தலைவர் வந்து உட்கார்ந்துருக்காரு தாத்தாவை பார்க்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, போற தொடங்கணுன்னே இந்த மாதிரி வந்து என்னை எம்ஜிஆர்கிட்ட கூட்டு போய் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. அங்கே நடக்கிற கஷ்டங்கள் எல்லாம் சொல்கிறாரு. அப்போது சொல்கிறப்போ இவர் வந்து தாத்தா வந்து எல்லாம் கதையும் கேட்டுட்டு கண்ணில் தண்ணியோட ஒரு விஷயம் ஒரு கையை பிடிச்சி ப்ராமிஸ் பண்ணுறாரு. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, தம்பி என்கிட்ட பணபலம் இல்லை, படபலம் இல்லை, ஆனால் மனபலம் இருக்குது. இப்போ உங்களுக்கு பண்ணி கொடுக்குற சத்தியம்தான், என்னோடய உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் விடுதலை புலிகளுக்காக நான் என்றைக்குமே வந்து சப்போர்ட்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு என் தலைவர் பிரபாகரனுக்கு என் தாத்தா செஞ்சு கொடுத்த சத்தியம், அதை கடைசி மூச்சு வரைக்கும் வந்து காப்பாற்றினார். எனக்கு தெரியும் அவர் கூடவே அதே அப்புத்தர் வீட்டிலே இருந்திருக்கேன். அதாவது வந்து பெட்டி பெட்டியாக காசு எடுத்துகிட்டு வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் நினச்சிருந்தா எந்த சைடு வேணாலும், இந்த சைடு இல்லை அந்த சைடு, எந்த சைடு வேணாலும் திரும்பி இருக்கலாம். ஆனால் எந்த பக்கமும் சாயாத ஒரே தலை என் தாத்தா. ஸோ அதுதான், அப்படிப்பட்ட ஒருத்தர்கிட்ட இருந்து நான் வந்து எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து தன்னம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயந்தான். அவர் கடைசி நாள் அவரை நான் பார்க்க போகிறேன் ஹாஸ்பிட்டலில். தாத்தா என்னோட ஹீரோ, அவரை நான் பார்க்க போகும்போது நான் வந்து அவருக்கு தைரியம் சொல்கிறதுக்காக போகிறேன். அவர் வந்து வெண்டிலேட்டரில் இருந்திருக்காரு. அதாவது நம்ம வயசுக்கு வந்து என்னோட வயசுக்கே வந்து வெண்டிலேட்டரில் இருக்கேன்னா அது வந்து ஓகே, அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு தான் அர்த்தம். ஸோ வெண்டிலேட்டரில் இருந்த யாருமே வந்து வெளியில் ஒரு 99.9% வந்து வெண்டிலேட்டர்லேருந்து வெளியில் வர்றதுக்கு நான் வாய்ப்பே கிடையாது. அப்படி ஒரு டைமில் வந்து டாக்டர்ஸ் என்னை கூப்பிட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து தாத்தா வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க, வெண்டிலேட்டர்லேருந்து எடுக்க போகிறோம், நீங்கள் வந்து ஏதாவது பேசுகிறதுனா பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வரேன், ஐசியூவில் போகிறேன் மலர் ஹாஸ்பிட்டலில். போயிட்டு தாத்தாவோட கையை பிடிக்கிறேன். கையை பிடிச்சோன்னே தாத்தாட்ட சொல்கிறேன், தாத்தா எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். அமெரிக்கா இல்லை, லண்டன் இல்லை, இந்த உலகத்தில் எந்த மூலைக்கு கூட்டு போயினாலும் உங்களை நான் வந்து சரிப்படுத்துவேன், நான் பார்த்துக்கிறேன் தாத்தா அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அவர் வந்து எப்பயுமே ஒரு சிரிப்பார், அந்த கெத்தா கம்பீரமாக. அந்த மாதிரி ஒரு சிரிப்பு லைட்டாக அப்படியே சிரிச்சிட்டு என் கையை அழுத்தி பிடிச்சாரு, டைட்டாக அழுத்தி பிடிச்சிட்டு சொன்னார், தம்பி நீ தைரியமாக இருப்பா, பாட்டியை பார்த்துக்கோ அப்படின்னாரு. நம்பிக்கை தான் நம்மளோட ஒரே சொத்து அப்படின்னு சொன்னார். ஸோ அவர்கிட்டருந்து நான் எடுத்துக்கிற அந்த விஷயம் வந்து நம்பிக்கை, தைரியம் மட்டும்தான். இந்த இடத்துல கண்டிப்பாக என்னோடய தாத்தாவை நான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவர் இருந்திருந்தால் வேறு மாதிரி இருந்திருக்கும் சீனே. பட் ஓகே, என்னோடய பாட்டிக்காக, என்னோடய பாட்டி முன்னாடி இந்த ஸ்டேஜில் வந்து நான் நிற்கிறது வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். உங்கள் எல்லாரோட ஆதரவும் எனக்கு ரொம்ப தேவை. மறுபடியும் இங்கே வந்த எல்லாருக்குமே, என்னோடய ஃபேன்ஸ், என்னோடய ஃபேமிலி ஃபேன்ஸ் கிடையாது, ஃபேமிலி. ஆக்சுவலாக 2016 அப்புறம் நான் இப்போ தான் உங்களெல்லாம் மீட் பண்ணுறேன். நான் வேறு மீட்டே பண்ண கிடையாது, ஒரு ஃபேன் மீட்டோ எதுவுமே நான் வந்து பண்ணது கிடையாது. என்னோடய ஃபேன்ஸ் பற்றி சொல்லணுன்னா, நீங்கள் நினைக்கலாம் என்னடா ஃபஸ்ட்டு படம் இப்போ வந்து இவ்வளோ பேர் வந்திருக்காங்களே, டிஷர்ட்லாம் அடிச்சிருக்காங்களே, போஸ்ட் ஒட்டியிருக்காங்களே, அப்படி இப்படின்லாம். ஆக்சுவலாக என்னென்னா, இது வந்து உங்களுக்கு வந்து புதுசாக இருக்குது. நான் வந்து 2012 படமே நடிக்காதப்போ நான் பைக் ரேஸ் ஓட்டிகிட்டு இருந்தப்போ எனக்காக போஸ்ட் ஓட்டியிருக்காங்க, எனக்காக வந்து நின்று இருக்காங்க. அப்படி இருக்கும் போது இப்போ என்னோடய படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ சொல்லவா வேணும். ரொம்ப 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 நன்றி உங்கள் எல்லாருக்குமே. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இல்லாமல் எப்போவுமே நான் இல்லை. உங்களோட இந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் தான். அதாவது நான் ஒரு தாத்தா இறந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட நான் வந்து ரொம்ப எமோஷ்னலாக பிரேக் டவுன் ஆகிட்டு நான் ஊருக்கே போய் இருந்துட்டேன் ஒரு 6 மாதம் என்னோடய பாட்டி கூட. வேண்டாம், எதுவுமே வேண்டாம், இனி யாருக்காக நம்ம என்ன பண்ணணும், தாத்தாவே இல்லை, அவருக்காக தான் நம்ம சாதிக்கணும்னு நினச்சோம், அந்த லெகசியை வந்து கொண்டு போகணும்னு நினச்சோம். பட் அவரே இல்லை, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நிறைய பேனிக் அட்டாக்லாம் வர ஆரம்பிச்சிது. ஸோ நான் ஊரில் போய் இருந்துட்டேன். அப்போது என் பாட்டி என்னை கூப்பிட்டு சொன்ன விஷயம் ஒரே விஷயந்தான், நீ வந்து உன் தாத்தாக்காக தான் எல்லாம் பண்ணுற, உன் பாட்டிக்காக தான் எல்லாம் பண்ணுறேன்னு சொல்கிற. ஓகே, உன் தாத்தா போயிட்டாரு, சரிதான், அதுக்காக நீ வந்து இங்கே உடஞ்சி போய் உட்காந்துருக்கேன், உனக்கு பேனிக் அட்டாக் இருக்குது, ட்ரீட்மெண்ட்டில் இருக்க, எல்லாம் ஓகே தான். பட் ஒரே ஒரு விஷயம் நினச்சி பார்த்தியான்னு கேட்டாங்க. என்ன அப்படின்னு கேட்டேன். 2008 2012 வரைக்கும் நீ பைக் ரேஸ் ஓட்டிக்கிட்டு இருந்தப்போ நீ ஒரு ஹீரோ கிடையாதப்போ, அப்போ நீ வந்து ஒரு பைக் ரேசர், அவ்வளோதான். ஆனால் அப்போவே உனக்காக வந்து போஸ்டர் ஓட்டினாங்களே, அப்போவே உனக்காக வந்து வீட்டு வாசல் அவ்வளோ பேர் வந்து உன்னை பார்க்குறதுக்காக இருந்தாங்களே, அவங்கள நினச்சி பார்த்தியா? அவங்க வந்து எவ்வளோ பேர் வந்து இத்தனை வருஷமாக எவன் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் உனக்காக ஸ்டேட்டஸ் போட்டிருப்பாங்க, எவ்வளோ பேர் உனக்காக பேசியிருப்பாங்க. அவங்களுக்காக நீ திரும்பி போகணும் சென்னைக்குன்னு சொன்னாங்க. அடுத்த நாளே வந்து நின்னேன் சென்னையில், அடுத்த நாளே சென்னைக்கு வந்தேன். ஸோ
உங்கள் எல்லாருக்காகவும் தான் இந்த படம். இந்த எவன் வந்து உங்கள் எல்லாருக்காகவும் தான். ஸோ 7ஆம் தேதிக்காக என்னால் சத்தியமாக வெயிட் பண்ண முடியல. ஏன்னா 7 வருஷம் வெயிட் பண்ணிட்டேன். கண்டிப்பாக தேங்க்யூ. 7 வருஷம் வெயிட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது. எல்லாருமே வந்து தேட்டர்ஸில் போய் படம் பாருங்கள். இன்னொரு விஷயம், மதுரா அக்கா சொல்லும் போது சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து என் படத்தில் வந்து தம் அடிக்கிற சீன் வைக்க மாட்டேன், தண்ணி அடிக்கிற சீன் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட சொன்னேன்னு சொன்னாங்க. ஆமாம், இது வரைக்கும் 4 படம் நடிச்சேன். என்னோட 2வது படம் ரிலீஸ் ஆக போகுது. அடுத்தது சாகாவரம், ஆண்டனி 2 படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. என்னோட எந்த படங்கள்லையும் தம் அடிக்கிற சீனோ இல்லை தண்ணி அடிக்கிற சீனோ கிடையவே கிடையாது. இதுக்கப்புறம் நான் எவ்வளோ படம் நடிப்பேன்லாம் எனக்கு தெரியாது. நான் 10 படம் நடிக்கலாம், இல்லை 100 படம் நடிக்கலாம், எனக்கு சத்தியமாக தெரில. அது வந்து அந்த இறைவன்ட்டையும் என்னோட கடவுளாக நான் பார்க்குறேன். என்னோட தாத்தா கிட்டே தான் இருக்குது அவரோட பிளெஸிங்ஸ். ஸோ ஆனால் ஒரே ஒரு விஷயம், நான் 10 படம் நடித்தாலும் சரி, 100 படம் நடித்தாலும் சரி, என்னோட கடைசி படம் வரைக்கும் எந்த படத்துலையும் நான் தம் அடிக்கிற மாதிரி ஒரு சீனோ இல்லை நான் தண்ணி அடிக்கிற மாதிரி ஒரு சீனோ வராது. ஏன்னா நான் நெஜத்திலேயே டீ டோட்லர். நான் வந்து படத்தில் டீ டோட்லர் கிடையாது, நெஜத்தில் டீ டோட்லர். இங்கே எவ்வளோ பேர் இருக்கீங்களோ அதில் எவ்வளோ பேருக்கு என்ன தெரியுமோ அவங்களுக்கு தெரியும் நான் யாருன்னு சொல்லி. இது சிம்பிளாக ஒரே ஒரு விஷயந்தான், மற்றவங்களுக்காகலாம் கிடையாது, எனக்காக, என்னோட ரெப்புடேஷனுக்காக. என்னோட தாத்தாக்கு அந்த பழக்கம் கிடையாது, என்னோட அப்பாவுக்கு அந்த பழக்கம் இருந்தது கிடையாது. ஸோ ஆப்வியஸாக அங்கேருந்து வந்த ஒரு நல்ல விஷயந்தான். அதை வந்து நான் கேரி பண்ணி கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். அக்கா சொன்னாங்க, எவ்வளோ பெரிய பெரிய ஹீரோஸ் படத்துலலாம் வந்து தம் அடிக்கிற மாதிரி சீன் வருது, தண்ணி அடிக்கிற மாதிரி சீன் வருது, அவங்கெல்லாம் வந்து அவங்க பண்ணுறாங்க பண்ணலன்றது என்னோட பிரச்சனை கிடையாது. நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அவங்களுக்கு கோடி ஃபேன்ஸ் இருக்கலாம், ஆனால் என்னை நம்பி எனக்கு 10 ஃபேன்ஸ் இருப்பாங்க. அந்த 10 ஃபேன்ஸில் 2 பேர் என்னோட எண்ட் ஆஃப் மை கெரியரில் அவங்க வீட்டிலேருந்து ஒருத்தங்க வந்து என்கிட்ட, எப்பா திலீப்பா உன்னால தான்ப்பா என் புருஷனோ இல்லை என் பையனோ இல்லை எங்கள் அப்பாவை வந்து குடிக்கிறத நிறுத்தினா, இல்லை வந்து தம் அடிக்கிறத நிறுத்தினா, உன்னை ஃபாலோ பண்ணுறான்ப்பா அவன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே எனக்கு கிடையாது. ஸோ இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே நன்றி 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 நன்றி. லவ் யூ ஆல். சீக்கிரம் உங்கள் எல்லாரையும் தியேட்டரில் பார்க்குறேன். லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ. சார், எவன் படத்தை பற்றி சொல்லணுன்னா, அதாவது தமிழ் சினிமாவில் எவ்வளோ அம்மா பையன் சென்டிமெண்ட் படம் வந்திருக்கும். பட் இது வேறு மாதிரி இருக்கும். ஒன்லைனில் சொல்லணுன்னா, அம்மாக்காக உயிரையும் கொடுப்பான், உயிரையும் எடுப்பான். அப்படிப்பட்ட ஒரு படம். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஒரு நல்ல அம்மா பையன் சென்டிமெண்ட் உள்ள ஒரு கமர்ஷியல் மூவியாக இருக்கும். வேறு ஏதாவது கேட்கணுன்னா கேட்கலாம். சார், டைரக்டர் வேறு ஒரு படத்தில் கமிட் ஆகிருக்கார் சார். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டு பி வெரி ஹானஸ்ட், இது லாங் பீரியட்க்கு அப்புறம், ஒரு ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் நான் ரிலீஸ் பண்ணுற படம். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் டேட் ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ வந்து இதை வந்து ப்ரோலாங் பண்ணி போகிறதுக்கு வந்து எனக்கு வந்து விருப்பம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ வந்து நம்ம நியூஸ் கொடுத்தா தான், இதுலேருந்து ப்ரொமோஷன் ஆரம்பித்தா தான் கண்டிப்பாக வந்து எல்லா இடத்துலையும் போய் ரீச் ஆகும். ஸோ படத்துக்கு பப்ளிசிட்டி கிடைக்கும். அவரால் உண்மையாலுமே தவிர்க்க முடியாத காரணத்தினால தான் வரலை. அதே மாதிரி தான் ஹீரோயினும், அவங்களும் ஷூட்டிங்கில் இருக்காங்க குன்மாலையில். என்னோட ஆங்கர் அவங்க வந்து ரொம்ப அழகாக வந்து இந்த படத்தை வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து தொகுத்து வழங்கினாங்க. நான் சாரி, அவங்கள எல்லாருமே சொல்லிட்டு அவங்கள வந்து மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ரொம்ப தேங்க்ஸ். விழாவை சிறப்பித்த சிறப்பு விருந்தினர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பிரஸ் அண்ட் மீடியா உங்க எல்லாருக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ்.